கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் உங்களுடைய மத்தியிலே பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு, நமக்குள்ளே பல எதிரிகள். என்னடா இது, நமக்குள்ளே பல எதிரிகளா? யார் அந்த எதிரிகள் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்களையெல்லாம் பார்க்காதீங்க, தூரத்தில் இருக்கவங்களையும் எட்டி பார்க்காதீங்க. நமக்குள்ளே தான் அந்த எதிரிகள் இருக்கிறாங்க. வேதத்திலே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, உன் வீட்டாரே உனக்கு என்னது? சத்துரு. அல்லேலூயா. மத்தேயு 10:36 உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானா சத்துரு வெளியே இல்லை, எங்கே தான் இருக்கிறாங்க? வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அப்போ வீட்டுல ரொம்ப கவனமா நடக்கணும். சத்துரு கிட்ட நம்ம எப்படி நடந்து கொள்வோம் யோசித்து பாருங்க. ஒரு சத்துரு இருக்கிறான் என்றால் அவன்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்துக்குவோம்ல. அதே போல வீட்டுக்குள்ளே யார் இருக்கிறான்? சத்துரு இருக்கிறான். அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய வீட்டிலே அநேக பொருட்கள் இருக்கிறது. அந்த பொருட்களிலே நிறைய ஆபத்தான விஷயங்கள் இருக்கிறது. இப்ப கேஸ் வச்சிருக்கிறோம், எத்தனையோ இடங்கள்ல கேஸ் சிலிண்டர் வெடித்து என்ன ஆயிட்டது? ஒரு குடும்பமே போய்விட்டது, ஒரு வீடே அழிந்து விட்டது என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். கேஸ் சமைப்பதற்கு பயன்படுகிறது, ரொம்ப பயன்படுகிறது. இந்த நாட்களே கேஸ் இல்லாத வீடே இல்லை. கேஸ் ரொம்ப அருமையாய் பயன்படுகிறது. அதனால கேஸ் நல்லதுதான், ஆனா அதுல ஒரு தீமை இருக்கிறது. அதை சரிவர கையாளாவிட்டால் அந்த சிலிண்டர் வெடிச்சிடும். அந்த டியூப் கரெக்டா மாற்றணும், அந்த ரெகுலேட்டர் சரியா மாற்றணும், அதுல லீக் இருக்கக்கூடாது. அப்படி எல்லாம் பார்க்காவிட்டால் அந்த சிலிண்டர் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. எல்லா வீட்டிலையும் கரண்ட் இருக்கிறது, ஃபேன் ஓடுகிறது, டிவி ஓடுகிறது, ஃப்ரிட்ஜ் ஓடுகிறது, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த எலக்ட்ரிசிட்டினால, மின் கசிவினாலே ஏராளமான வீடுகள் தீப்பற்றி எரிந்திருக்கிறது. அந்த ஈபியில, அந்த மின்சாரத்தினாலே ஒரு பெரிய என்ன இருக்கு? ஆபத்து இருக்கிறது. நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. மின்சாரம் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. கேஸ் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதுல நல்லது இருக்குது, ஆனா அதே நேரத்தில் என்ன இருக்கு? தீமை இருக்குது. அதனால நம்ம அந்த கேஸை கையாளும் போது ரொம்ப கவனமா கையாளணும். மின்சாரத்தை கையாளும் போது ரொம்ப கவனமா கையாளணும். மொபைல் வைத்திருக்கிறோம், பாக்கெட்ல வைத்திருக்கிறோம், நெஞ்சு இந்த பாத்திரத்துல வைக்கிறோம், இங்கே வைக்கிறோம், வீட்டுல வைக்கிறோம், தலையணை பக்கத்துல வச்சிருக்கிறோம். எத்தனையோ பேர்கள் மொபைல் வெடித்து தீப்பற்றி கொண்டது என்று பார்க்கிறோம். அப்படியானால் அதையும் என்ன செய்ய வேண்டும்? சரியாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கிறது. எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அதில் காஷன், எச்சரிப்பு என்ற ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கும். அந்த எச்சரிப்பை கையாளாவிட்டால் அது நமக்கு பலனளிப்பதை காட்டிலும் அதிகமாக என்ன செய்யும்? தீமையை வருவிக்கும். அல்லேலூயா. ஆமா, அப்படிதான். சமீபத்தில் இன்னைக்குதான் கேள்விப்பட்டேன், காங்கேயமலையில் வீட்டுல ஃப்ரிட்ஜ் தீ பிடிச்சிருச்சான். வீட்டுக்குள்ள குடியிருக்க முடியாதபடி அந்த வீடு ஆகிவிட்டது என்று சொல்லி இருக்கிறார்கள். எவ்வளவு அதிலே அருமையாய் அவர்கள் உணவை வைத்திருப்பார்கள், எல்லா பொருட்களை வைத்திருப்பார்கள், பயன்படுத்தி இருப்பார்கள். ஆனா அதே ஃப்ரிட்ஜ் அவர்களுக்கு தீமையை செய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஸ்டவ் வெடிக்குது, ஏசி வெடிக்குது. தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஏசி வெடித்த சம்பவம் எல்லாம் இருக்கிறது. அப்படியானால் எந்த ஒரு நன்மை இருந்தாலும் அதில் ஒரு தீமை இருக்கிறது. அப்ப அதை சரியா கையாளாவிட்டால் அது நமக்கு தீமை விளைவிக்கும். சரியாக கையாளுவோமானால் அது நமக்கு தீமை விளைவிக்காது. அல்லேலூயா. ஆகவே நமக்குள்ளே இருக்கிறதான அந்த சத்ரு, அந்த எதிரியை நம்ம சரியா கையாள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடைய சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. கண் இருக்கிறது, காது இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, வாய் இருக்கிறது, கைகள் இருக்கிறது, கால்கள் இருக்கிறது. இதெல்லாம் தேவன் கொடுத்த நல்ல அவயவங்கள். நமக்குள்ளே இருக்கிற நல்ல அவயவங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த அவயவங்களிலே ஒரு தீமை இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அவயவங்களிலே ஒரு தீமை இருக்கிறது. ஆகவே நம்ம கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. நம்மிலே இருக்கிற அந்த தீமைகள் என்ன? ஆண்டவர் கொடுத்த இந்த கண் நமக்கு தீமை செய்யும், இந்த வாய் நமக்கு தீமை செய்யும், இந்த கைகள் நமக்கு தீமை செய்யும், இந்த கால்கள் நமக்கு தீமை செய்யும். எப்பொழுது அதை சரிவர பயன்படுத்தவில்லையோ அப்பொழுது அவைகள் நமக்கு தீமையாக மாறும். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு அதை குறித்து தான் முதல்ல பார்க்க போகிறோம். எல்லா அவயவங்களையும் பார்ப்பதற்கு நேரம் இல்லாவிட்டாலும் சில அவயவங்கள் மிக அதிகமான தீமை செய்கிறது. ஆகவே அதை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு 2-3 அவயவங்கள் ஆண்டவர் கொடுத்த அவயவம் தான். நம்ம பயன்படுத்தும்படியாக, நமக்கு பயனடையும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்ம வாழும்படியாக, நாம் நன்றாயிருக்கும்படியாக தேவன் இந்த அவயவங்களை நம்முடைய சரீரத்திலே கொடுத்திருக்கிறார். ஆனால் இதுவே நமக்கு எதிரியாக, நமக்கு தீமை செய்கிற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே தேவன் கொடுத்த இந்த அவயவங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும்.
அல்லேலூயா. இல்லாவிட்டால் அது நமக்கு என்ன செய்யும்? தீமையை வருவிக்கும். அல்லேலூயா. இப்படி நம்ம நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். ஆனா உண்மைதான். இப்ப நம்ம பாருங்க, ஒரு கோழிய அந்த கடைக்காரன் வெட்டுறான். ஆனா அந்த கோழியை வெட்டும் போது அதுல ஒரு கருப்பாக ஒரு அதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல, பித்தப்பை இருக்கிறது. ஆமா, பித்தப்பை. அதை தெரியாமல் வெட்டி விட்டால் அந்த சிக்கன் முழுவதும் அது பரவினால் அந்த சிக்கன் என்ன ஆயிரும்? கசப்பாக மாறிவிடும். அந்த கோழிக்குள்ளே தான் இருக்கிறது. அந்த கோழிக்குள்ளே இருக்கிற ஒரு சிறிய அவயவம் தானே. அப்ப அது பரவாயில்ல, நம்ம நரிச்சபடி வெட்டிட்டான்னா வேஸ்டா போயிடும், அது கசப்பாய் மாறிவிடும். அதுக்குள்ளே தானே இருக்கிறது. அது யோசித்து பாருங்கள். இதே போலதான் நம்முடைய அவயவங்களும் இருக்கிறது. இதை சரிவர கையாளாவிட்டால் இது நமக்கு தீமையை செய்யும். அல்லேலூயா. ஆகவே நம்ம வெளியே இருந்து சத்துருக்களை பார்ப்பதை காட்டிலும் வெளியே நமக்கு தீமை செய்கிற ஏராளமான காரியங்கள் இருக்குது. காட்டில் இருக்குது, பல இடங்களிலே நமக்கு தீமை செய்யக்கூடிய பல பொருட்கள், சில தாவரங்கள், சில மிருகங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதை விட நமக்குள்ளே இருக்கிற இந்த அவயவங்கள் நமக்கு தீமை செய்யக்கூடியவைகள். ஆகவே ரொம்ப ரொம்ப கவனமா கையாளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே முதலாவது இருக்கிற ஒரு சிறிய அவயவம் தான் நம்முடைய நாவு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபுக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே நாவானதும் சிறிய அவயவமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். நாவானது சிறிய அவயவம். அல்லேலூயா. கை இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்குது. நாவு ஒரு சின்ன அவயவம், ஆனால் அவை பெருமைகளை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்புதான், நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. ஆயுள் சக்கரத்தை, வாழ்க்கையை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. நாவு ஒரு சின்ன அவயவம், அது நமக்குள்ளே தான் இருக்குது. ஆனா என்ன செய்யுமா? அந்த நாவு நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்துமா. நான் சொன்னேன்ல, அந்த கோழியுடைய பித்தப்பையே ஒரு சின்னதான். அந்த கோழியையும் அந்த பித்தப்பையும் வச்சு பார்த்தோம்னா கோழி 2 கிலோ இருக்கும், பித்தப்பை 2 கிராம் தான் இருக்கும். 2 கிராம் தான் இருக்கும் அந்த பித்தப்பை. 2 கிலோ உள்ள ஒரு முழு கோழியையும் அது என்ன செய்து விடுகிறது? கசப்பாக்கி விடுகிறது. உண்மைதானே? அதே போலதான் இந்த நாவு சிறிய அவயவம். இது என்ன செய்யுமா? நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடும். அது மாத்திரமல்ல, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதுமா இருக்கிறது. இதை விட வேற விளக்கமே தேவையில்லை. நாவை பற்றி இவ்வளவு விளக்கமாக, இவ்வளவு மோசமான ஒன்று நமக்குள்ளே இருக்கிறது என்பதை நம்ம எப்போதும் மறந்து விடக்கூடாது. அப்போ இந்த நாவை பயன்படுத்தும் போது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அது பிறரை கரைப்படுத்துகிறது இல்ல, அது நம்மையே கரைப்படுத்தும். நம்முடைய ஆயுளையே கொளுத்தி விடுகிறது, நம்முடைய வாழ்க்கையே அது கொளுத்தி விடுகிறது. அது நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதுங்கிறத புரிஞ்சிக்க முடியல. ஆனா இது இங்கே சொல்ல விரும்புகிறது, ஆவியானவர் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், உங்களுக்கு நான் நாவை கொடுத்திருக்கிறேன், ஆனா அந்த நாவை எச்சரிக்கையாய் பயன்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து கீழே வாசிக்கலாம், 7-8 வசனங்களை வாசிக்கலாம். சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அந்த 7ஆம் வசனத்தை பாருங்க. 7ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது என்ன சொல்லி இருக்கு? சகல விதமான மிருகங்களையும், பறவைகளும், ஊரும் பிராணிகளையும், நீர்வாழும் ஜந்துக்கள், இவைகளிலையெல்லாம் நம்ம அடக்கிடலாம். அதான் மனுஷ சுபாவத்தால் என்ன செய்யப்பட முடியும்? அடக்க முடியும். சகலவித மிருகங்களை அடக்கி அளவில்லையா? இவ்வளவு பெரிய யானையை ஒரு சிறிய பாகன் என்ன செய்தான்? அடக்கி விடுகிறான். பறவைகளை நீங்க பார்த்தீங்கன்னா, சில இடத்துல பார்த்தா பறவைகள் எல்லாம் மனுஷன் அடக்கி விடுகிறான். ஊரும் பிராணிகளை அடக்கி விடுகிறான். நீர்வாழும் சந்துக்களை அடக்கி விடுகிறான். அவையெல்லாம் மனுஷனாலே அடக்க முடியும். ஆனால் எதை அடக்க முடியாது?
8ஆம் வசனம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும், அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்த ஒன்று நமக்குள்ளே இருக்கிறது. அப்ப அதை எவ்வளவு சரியா கவனமாக கையாளணும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அது எப்படி நம்ம கையாளணும்னு கொஞ்சம் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சாவுக்கேதுவான விஷம் நிறைந்து. சில இடத்துல பார்க்கிறோம், சிலர்கள் சில சொன்ன வார்த்தையினாலே அதை தாங்க முடியாம தற்கொலை பண்ணி கொண்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. என்னை இப்படி சொல்லிட்டான், ஆகவே நீ நான் வாழக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி தற்கொலை பண்ணி கொண்டவங்களாம் இருக்கிறது. எதனால? வார்த்தையினாலே. வாயிலிருந்து புறப்பட்ட அந்த விஷம் பிறர் என்ன செய்திருக்கிறது? கொண்டிருக்கிறது, மரித்து போக செய்திருக்கிறது, தூக்கிலே தொங்கும்படியாய் செய்திருக்கிறது. இந்த நாவு தான், இந்த சின்ன நாவு. அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. 140ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலையும் நாம் அதை வாசிக்கிறோம். 140ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மை ஆக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறதா. விரியன் பாம்பின் விஷம் சாதாரண பாம்பின் விஷம் இல்லைங்க, விஷமில்லாத பாம்பு இல்ல, விரியன் பாம்பின் விஷம் இந்த நாவின் கீழே இருக்கிறது. நம்ம ஏதோ பேசிடுறோம், ஏதோ சொல்லிடுறோம், எப்படி இல்லாம சொல்றோம். ஆனா இந்த வேதம் நமக்கு பயங்கரமான எச்சரிப்பை கொடுத்திருக்கிறது. நம்முடைய சரீரத்திலே தேவன் கொடுத்திருக்கிற இந்த அவயவம் ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. அதை ரொம்ப கவனமாய் கையாள வேண்டும் என்று ஆவியானவர் இந்த வசனங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா இந்த ஆண்டவர் இந்த நாவையே கொடுக்காம இருந்திருக்கலாமே. சொல்லுவாங்களே, ஏதேன் தோட்டத்துல சிலவங்க பிற மதத்தில் நம்ம கேட்பாங்க, நீங்க ஏன் சொல்றீங்க ஏதேன் தோட்டத்துல ஏன் ஆண்டவர் அந்த மரத்தை வச்சாரு? மரத்தை வச்சதுனால தானே ஏவாள் என்ன செய்தா? வைக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப நாவு இல்லாம இருந்திருக்கலாமே அப்படின்னா, நாவு எவ்வளவு நல்ல வேலையெல்லாம் செய்து தெரியுமா? ருசி பார்ப்பதற்கு மிக முக்கியமான என்னதான்? நாவு ருசித்து சாப்பிடுறதுக்கு, ருசி பார்ப்பதற்கு, உணவு அருந்துவதற்கெல்லாம் இந்த நாவு ரொம்ப பயன்படும். இது இல்லாம இருந்தா எப்படி சாப்பிட முடியும்? நாவு இல்லைன்னு வச்சுக்குமே, சாப்பிட முடியுமா? முடியவே முடியாது. ஒரு நன்மை செய்கிறது, ஆனால் அதில் இருக்கிற தீமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரத்தில் நல்ல அவயவம் இருக்குதான், ஆனால் அது மிக விஷம் நிறைந்தது என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அது அடங்காதது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது என்று சொல்லி இருக்கிறது. அப்போ இந்த நாவை நம்ம எவ்வளவு கரெக்டா பயன்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்லப்பட்டிருக்க நீதிமொழி 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நாவானது நமக்கு அழிவை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கு. நீதிமொழி 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும், இத்தகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். இந்த நாவு, இந்த வாய், இது சில இடத்துல வாய் என்றும் சில இடத்துல நாவு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அழிவை உண்டு பண்ணக்கூடியது. வாயினால் அழிந்த, நாவினால் அழிந்து போன ஏராளமான வாழ்க்கைகள் இருக்கிறது. நொந்து போனவர்கள், விழுந்து போனவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாவை ரொம்ப கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, 52ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது தாவீது சங்கீதத்திலே விதமாய் சொல்லி இருக்கிறார், இது தீட்டப்பட்ட சவரகன் கத்தி. அல்லேலூயா. 52ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், நீ கேடுகளை செய்ய எத்தனை பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தி. உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறதா? உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தி. நீங்கெல்லாம் பெண்கள் சலூனுக்கு போயிருக்க மாட்டீங்க, ஆண்களுக்கு தெரியும். இப்பதான் வீட்டுல ஷேவ் பண்ணிக்கிறாங்க. கடையில் போய் உட்கார்ந்து இருக்கும்போது அவன் தீட்டுவான், கத்தியை தீட்டுவான், அப்படி பக்கத்துல கொண்டு வருவான். சில வேளை நமக்கு ஐயோ வெட்டிடுவானா அப்படின்னு தோணும். ஏன்னா ரொம்ப கூர்மையா இருக்கும். கத்தியிலே கூர்மையா இருக்கிறது எதுதான்? சவரகன் கத்தி தான். ஏன்னா அது சிறிய முடியை கூட என்ன செய்யணும்? வலிக்கணும். அப்ப அது ரொம்ப சவரகன் கத்தியை போல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதை எவ்வளவு கவனமா கையாளணும் யோசித்து பாருங்க. நீங்க சலூனுக்கு போறீங்க, அந்த சலூன்ல வேலை செய்யறவரு அந்த கத்தியை கவனம் இல்லாம பயன்படுத்தினா எங்கெல்லாம் கட் ஆகும்? ஆகுமா இல்லாத? சிலவுல இங்க எல்லாம் முடி இருக்கும், இங்க கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் இல்லாம கட் பண்ணிட்டான்னு வைப்போம்.
கழுத்தை கட் பண்ணிடுவான்ல. யோசித்து பாருங்க. கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், ரொம்ப கூர்மையா இருக்கும். கொஞ்சம் கவனம் இல்லாம கையாண்டா என்ன செய்யறோம்? கழுத்தையே வெட்டுறோம், செத்து போவோம். அந்த அளவுக்கு நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தி. அல்லேலூயா. 57ஆம் சங்கீதம் 4 சொல்லப்பட்டிருக்கிறது, அது கருக்கான பட்டயமா. எப்படி கருக்கான பட்டயம்? 57ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுஷர் புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டியும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயம். அவர்கள் நாவு கருக்கான பட்டயமா இருக்கிறது. சிலருடைய நாவு எப்படி இருக்குன்னா கருக்கான பட்டயம். அப்படியே பேசினாங்கன்னா செத்து போயிடலான் இருக்கும். அப்படியே என்னடா செய்யறது, இப்படி பேசிட்டாங்களேன்னு இருக்கும். யோசிக்காம பேசிடுவாங்க, கவனம் இல்லாம பேசிடுவாங்க. யோசித்து பாருங்க. அப்போ இவ்வளவு கூர்மையான ஒரு ஆயுதத்தை நம்முடைய நாவுக்குள்ளே வைத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அதனாலதான் அதை பாதுகாக்கும்படியாய் 32 வீரர்களை வைத்திருக்கிறார். இந்த நாவை நல்லா கவனமா வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான், ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் அதை சுத்தி 32 வீரர்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனா அதையும் தாண்டி நமக்கு சுட்டுறோம், அதையும் தாண்டி குத்திடுறோம். அந்த பற்கள் சொல்லுது, வேண்டாம் வேண்டாம், நீ இப்படி பேசாத, இப்படி சொல்லாத, பேசுவனா விட்டுவனா அப்படிங்கிறோம். அப்போ தேவன் கொடுத்த அந்த பாதுகாப்பையும் தாண்டி இந்த நாவுகள் சிலரை கொல்லுகிறது. அது என்ன நாவு? கருக்கான பட்டயம். அப்ப அதை எவ்வளவு கவனமாக, எப்போ ரொம்ப ரொம்ப தேவைப்படும் போது அந்த நாவை பயன்படுத்தணும், ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். அதிலிருந்து வெளிவருகிற வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். அதனால சொல்றாங்க, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை, உலகில் எப்படித்தான் சொல்றாங்க, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்றா அது சவரகன் கத்தியை போல எப்படி இருக்கிறது? கூர்மையானதா இருக்குது. பட்டய கருக்கா இருக்கு. பட்டயம் கருக்கான பட்டயம், கூர்மை இல்லாத பட்டயம் இல்ல, கருக்கான பட்டயமா இருக்குது. ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா சில செத்து போயிருவாங்க, அவருடைய மனது செத்து போயிடும். ஒருவேளை உயிரோட கூட இருக்கலாம், திரும்ப உங்க கூட பேச கூட செய்யலாம், ஆனா அவங்க இருதயம் என்ன செஞ்சிடும்? செத்தே போயிடும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசிக்காம தான் பேசுறோம். இனிமே சொல்றேன், இதை நீங்க யோசிக்கணும். ஏன்னா ஒன்று, அது உங்களுடைய சரீரத்தை கரைப்படுத்துகிறது. நீங்கள் பேசுகிற வார்த்தை பிறரை அல்ல, உங்களுடைய சரீரத்தை கரைப்படுத்துகிறது, உங்களையே அழிக்கிறது. அது நீங்க பேசிட்டு சும்மா இருப்பீங்க, ஆனா உங்க மனசாட்சி உங்களுக்குள்ள பேசிட்டே இருக்கும். இப்படி பேசிட்டல, தப்பு தானே, ஆனா எப்படி போய் மன்னிப்பு கேட்கறது, எப்படி போய் சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். அப்போ தேவன் கொடுத்த இந்த அவயவத்தை நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப ரொம்ப கவனமாக பயன்படுத்தட்டும். 64ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. 64ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர் நாவுகளே அவர்களை கெடுக்கும். அவர்கள் நாவுகளே அவர்களை என்ன செய்யுமா? கெடுக்கும். நம்ம நினைக்கிறோம், நம்ம பேசின உடனே அவங்க என்ன அடங்கி போயிட்டாங்க. நம்ம ஒரு வார்த்தை கேட்டேன் பாருங்க, ஒரு வார்த்தை கேட்டேன் அப்படியே போயிட்டான் அப்படிங்கிறோம். ஆனா என்ன செய்ய தெரியுமா? அந்த சொன்ன அந்த வார்த்தைகள் கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். நீங்க நினைக்கிறீங்க நீங்க சொன்ன வார்த்தையினால அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க அல்லது அப்படி இருந்துட்டாங்கன்னு இல்ல, அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். அல்லேலூயா. உங்கள் நாவுகளே உங்களை கெடுக்கும் என்று இந்த வசனம் சொல்லி இருக்கிறபடினாலே நீங்கள் எவ்வளவு கவனமாக இந்த நாவை பயன்படுத்தணும். ரொம்ப ரொம்ப ரேரா பயன்படுத்தணும். அதிகமான வார்த்தைகளை பேசக்கூடாது. வேதம் சொல்லி இருக்கிறது, அதிகமான வசனத்தினால் வார்த்தையினாலே என்ன இல்லாம போகாது? பாவம் இல்லாம போகாது. வாயிலிருந்து வார்த்தையை அளந்து பேசுங்க. தேவைப்பட்டதை மாத்திரம் பேசுங்க. வளவளான்னு பேசாதீங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. ஒருத்தரை குறை சொல்லுகிற வார்த்தைகளை பேசாதீங்க. ஒருத்தரை புண்படுத்தும் வார்த்தைகளை பேசாதீங்க. ஒருத்தரை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை பேசாதீங்க. ஒருவேளை நீங்கள் அவர்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை பேசினாலும் இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது, அவர்கள் நாவு அவர்களை கெடுக்கும். அது நமக்கு தெரியாது. அவங்க அழுதுட்டு போறதுதான் நீங்க பார்க்க முடியும், அவங்க கோவிச்சுட்டு போறதுதான் நீங்க பார்க்க முடியும். ஆனா உண்மையில என்ன நடக்குன்னா நம்முடைய நாவு நம்மை கொண்டு விடும். அல்லேலூயா.
அல்லேலூயா. யுத்தத்திலே கத்திகளை வாள்களை பயன்படுத்தும் போது அதை சரியாக பயன்படுத்தாவிட்டால் அது அவனே கெடுக்கும், அவனே அழிக்கும். அதுபோல இந்த நாவை ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்க பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 15ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்முடைய கையினாலே ஒரு பாவம் செஞ்சோம், பார்வையினாலே ஒரு பாவம் செஞ்சோம், நம்முடைய கால்களினாலே ஒரு பாவம் செய்தோம் உண்டு. ஆனாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அல்லேலூயா. அவன் இன்னொரு வசனம் சொல்லி இருக்கு, 39ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, அங்கே 39:1 சொல்லப்பட்டிருக்கிறது, தன் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என்ன செய்யும்? என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். துன்மார்க்கனுக்கு முன்னால நிக்கிறோம், ஆனால் அந்த துன்மார்க்கனுக்கு முன்னால நிற்கும் போதும் நம்ம வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைக்க வேண்டும். ஏன்னா அது திமிரும். கடிவாளத்துல குதிரை பாத்திருக்கீங்களா? கடிவாளம் போட்டிருப்பாங்க, ஆனாலும் அந்த குதிரை திமிரும் போறதுக்கு. ஆனா அந்த கடிவாளத்தை பிடிச்சு நிறுத்துவான். அதே போல இந்த வாய் வார்த்தையை சொல்ல துடிக்கும். அதை சொல்லிடலாமா, இதை சொல்லிடலாமா, அப்படி பேசிடலாமா, இப்படி பேசிடலாமா, அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா, பேச துடிக்கும். ஆனா கடிவாளத்தால் அடக்கணும். ஏன்னா நாவினால் செய்கிற பாவம் தாங்க ரொம்ப இருக்குது. கையினாலே காலினாலே உடலின் மற்ற பகுதியினாலே செய்கிற பாவங்களை காட்டிலும் இந்த நாவினால் பாவம் செய்கிறார்கள். ஏன்னா அது அவங்களுக்கு பெருசா தெரியல, அது ஒண்ணும் அப்படித்தானே போயிடுறாங்க. ஆனா உண்மையிலே இந்த நாவினால் செய்கிற பாவம் ஏராளம் இருக்கிறது. அதுவும் பாவம் தானே. கையினால் செய்யறதும் பாவம் தான், நாவினால் செய்யறதும் பாவம் தான். பாவம்னா எல்லாம் ஒண்ணுதான். இப்ப கையினாலே ஒரு பெரிய பாவத்தை, ஒரு கொலைன்னு வச்சுக்குமே, அது ஒரு பாவம். கொலை செய்யறது பாவம். 10 கற்பனை கொண்டு கொலை செய்யாதிருப்பாயாக. அதே வேதம் தான் சொல்லுகிறது, இந்த நாவினால் பாவம் செய்யாதன்னு சொல்லுது. ரெண்டும் பாவம் தான். கையினாலே கொலை செய்யறது பாவம், வாயினாலே வார்த்தைகளை பேசுகிறது என்னதான், ரெண்டு பாவம் தான். திருடன்ல பெரிய திருடன் சின்ன திருடன் இருக்கா? அப்படி எல்லாம் இல்ல. திருடை நியாயப்படுத்த முடியுமா? முடியாது. திருட்டு தான். அதே போல பாவம் பாவம் தான். இப்ப சொல்லுங்க, இப்ப நீங்க உங்களை யோசித்து பாருங்க, எவ்வளவு பேரு மத்த பாவம் எல்லாம் செய்யறது இல்ல. ஏன்னா நம்ம அதை செய்யக்கூடாது, அப்படி செஞ்சா அது பாவம், அப்படி செஞ்சா ஆண்டவருக்கு பிடிக்காது, ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, மனைவிக்கு பிடிக்காது அப்படின்னா நம்ம தவிர்த்து விடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். ஆனா இந்த நாவினாலே எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம், அதுக்கு கணக்கு இருக்குதா? ஒவ்வொரு நாளும் இந்த நாவினாலே எவ்வளவு பாவம் செய்கிறோம். பிறரை குறை சொல்லும் போது கூட ஒரு பாவம் தான். எவ்வளவு பேரை குறை சொல்றோம், உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சா அவன் குறை இவன் குறை இவன் குறை அவன் குறை அவன் குறை. அப்பாடா, நீங்க பண்ற போன்ல நீங்க ஒருத்தருக்கு போன் பண்றீங்க, அந்த போன்ல நீங்க ஒரு நாள் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு திரும்ப கேளுங்க, அதுல எத்தனை பேரை குறை சொல்லியிருக்கோம் தெரியுமா? அவளுடைய குறை, இவன் குறை, அவன் குறை, பாஸ்டர் குறை, விசுவாசிகளுடைய குறை, அந்த சபை குறை, இந்த சபை குறை, அந்த ஊழியருடைய குறை, இந்த ஊழியருடைய குறை, அவனுடைய தவறு, இவனுடைய தவறு. எவ்வளவு பாவம்! என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நாக்க தந்திருக்கிறார்னு விருப்பம் போல பயன்படுத்தக்கூடாது. நாம் நினைத்தது எல்லாம் பேசக்கூடாது, அதை அடக்கி வைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. இதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே நாவை தொட்டார். அல்லேலூயா. ஏன்னா இந்த நாவு சபிக்கும், இந்த நாவு ஆசீர்வதிக்கும். ஆனா பரிசுத்தாவியை கொடுத்து அந்த நாவை தொட்டவுடனே தேவனை துதிக்கிறது மட்டும்தான் இருக்கும், சபிக்கிறது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாவை தொட்டார். ஆனால் ஜனங்கள் அதையும் மீறி சபிக்கிறார்கள், அதையும் மீறி அந்த நாவை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த நாவை கடிவாளத்தால் அடக்கி வைக்கணும். அல்லேலூயா. யோசித்து யோசித்து ஒவ்வொரு வார்த்தையும் பேசணும். நான் பேசுகிற இந்த வார்த்தை அவரை புண்படுத்துமா? நான் பேசுகிற வார்த்தை அவளுக்கு வருத்தத்தை உண்டு பண்ணுமா? நான் பேசுகிற வார்த்தை அவளுக்கு இடையூறாக இருக்குமா? நான் பேசுகிற வார்த்தைகள் பாவத்தை உண்டு பண்ணுமா?
கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 10:19 சொல்லப்பட்டிருக்கிறது, உதடுகளை அடக்குகிறவன் சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் சொற்களின் மிகுதியால் என்ன இல்லாமற் போகாது, பாவம் இல்லாமல் போகாது. ஆமா, யோசித்து பாருங்க. மிகுதி, அப்பாடா, இந்த பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா சிலவங்க அப்பா வந்துட்டே இருக்கும் பாருங்க. பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நிறைய பேருடைய பாத்திரம் நிரம்பி வழியும். எதனால? நாவினால. வேற பாத்திரம் எல்லாம் நிரம்பி வழியாது, சந்தோஷத்தினாலே எல்லாம் நிரம்பி வழியாது, வார்த்தையினாலே நிரம்பி வழியும். அப்போ பாவம் இல்லாமற் போகாது. அப்படின்னா அதிகம் பேசாதே, அவதிப்படாதேன்னு அர்த்தம். அதிகம் பேசாதே, அதுல பாவம் உண்டாயிருக்கும். அளவா பேசி பழகிக்கொள்ளுங்க, அமைதியா இருக்க பேசிக்கொள்ளுங்க, தேவையானதை மட்டும் பேசுங்க, பிறரை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை மாத்திரம் பேசுங்க, பிறருக்கு நன்மை பயக்கக்கூடிய வார்த்தைகளை மாத்திரம் பேசுங்க, பிறரை தூக்கி விடுகிற மாதிரியான நல்ல வார்த்தைகளை பேசுங்க, மீதி எல்லாம் பேசாதீங்க. அல்லேலூயா. குறைச்சிருங்க. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்குள்ளாக வந்த பிறகு தங்களுடைய பேச்சை குறைக்கணுங்க. ஏன்னா சொற்களின் மீது அதிகம் பேசினா அதுல என்ன இருக்கும்? பாவம் இருக்குன்னு சொல்லி இருக்குது. இன்றையிலிருந்து வீட்டிலே அமைதி நிலவ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏண்டா அது விஷம், அது கருக்கான பட்டயம். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது மீண்டும் சொல்லுகிற நாவை காக்கிற நீதிமொழி 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், தன் நாவை காக்கிறவன் ஜீவனை காக்கிறானா. நீதிமொழி 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லியிருக்கு, தன் வாயும் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். ஆத்துமான்னு ஒண்ணு நமக்கு இருக்கு. இந்த நாவை காத்தாதான் அந்த ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக. அல்லேலூயா. தமிழ்ல ஒரு குறள் சொல்லி இருக்கிறது, எப்படி? நாவினால் சுட்ட புண் உள்ளாரும். அப்படியா? ஆமா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு அது ஆறவே ஆறாதான். சாகர வர கூட இப்ப கணவன் மனைவியை தகாத ஒரு வார்த்தை பேசுறான்னு வைப்போம். மனைவி சாகும்போது இப்படியே பார்ப்பா, என்ன சொல்லி இருக்கீங்களே, என்ன சொன்னீங்களே. சாகும்போது கூட அதை நினைச்சு பார்த்துட்டு தான் சாவாங்க. ஏன்னா ஆறாம இருக்குல்ல, அந்த வடு ஆறாம இருக்குல்ல. யோசித்து பாருங்க. தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறினுமா? ஆறிடும், கொஞ்ச நாளானா ஆறிடும். ஆனா எது ஆறாது? வாயினால், நாவினால் சுட்ட புண் உள்ள ஆறாது. அல்லேலூயா. அப்போ இந்த நாம எவ்வளவு கேர்ஃபுல்லா பயன்படுத்தி நீங்க உங்களை கெடுத்துக் கொள்ளாதபடி, உங்களுக்கு அக்கினி தீர்ப்பு வராதபடி, உங்களுடைய சரீரத்திலே பாவம் பெருகாதபடி நீங்கள் எவ்வளவு கவனமாக இதை பயன்படுத்த வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழி 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். அல்லேலூயா. முட்டாள் தன் வார்த்தைகளை எடுத்து விடுகிறான். அப்படி எடுத்து விடுவான் பாருங்க. கேட்கறதுக்கு இந்த கேட்கறது பேச பேச அப்படியே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். நாவை அடக்கணும். நாவை அடக்கினாதான் ஆத்துமாவை அடக்க முடியும். இல்லாட்ட ஆத்துமா கரைபட்டு விடும், ஆத்துமாவிலே சேதம் உண்டாகும், ஆத்துமாவிலே ஒரு பெரும் அழிவு உண்டாகும். ஆகவே இந்த தேவன் கொடுத்த நாவு தான், ஆண்டவர் தான் நமக்கு கொடுத்தாரு. அது புசிக்கிறதுக்கும், அது நல்ல வார்த்தைகளை பேசுறதுக்கும், ஆண்டவரை துதிக்கிறதுக்குமாக ஆண்டவர் கொடுத்த அந்த நாவை தவறாக பயன்படுத்தக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், எல்லாத்தையும் கண்ணு காது கால் எல்லாம் எடுத்தேன், ஆனா 1 மணி நேரத்துல முடியாது. அதனால அடுத்ததுக்கு போயிடுறேன். ரொம்ப மோசமான இன்னொரு காரியம் இருக்கிறது. அல்லேலூயா. முதல்ல நாவு சிறிய அவயவம்,
அது பெரிய காட்டை கொளுத்தும், அது அவியாத அக்கினியில கொண்டு போய்விடும், அது நம்மையே கரைப்படுத்தும். ரொம்ப முக்கியமானது, நம்முடைய முழு சரீரத்தை கரைப்படுத்தும். வேற யாரும் நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்த முடியாது, நம்முடைய நாவே நம்மை கரைப்படுத்தும். அப்ப எவ்வளவு கவனம். இப்ப நான் பேனா வச்சிருந்தேன், அந்த பேனா எடுத்து பார்த்தேன், பேனாவில் பாத்தீங்களா கையில விரல என்ன இருக்கு, கொஞ்சம் இங்கு. அதை இங்க வச்சேன்னா என்ன செய்யும், என் சட்டையை கரைப்படுத்தும். பேனா நல்லதுதான், எழுதுறதுக்கு தான் வச்சிருக்கிறேன், நல்ல பேனா தான். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, அது இப்போ அந்த டிப்ல கொஞ்சம் என்ன வருது, இங்கு வருது. அதை இங்க வச்சா என்ன செய்யும், சட்டை கரைப்படுத்துறோம். என்னுடைய பேனா தான், நல்லது எழுதிருக்கு தான், நல்லது எழுதி இருக்கு நான் வச்சு, ஆனா அதே பேனா என் சட்டை என்ன செய்யும். அப்ப நான் அதை கவனம், அதனால அங்க வச்சுட்டேன், எடுத்துட்டு இங்க வைக்கல, அங்க வச்சுட்டேன். ஏன் சொல்றேன், இதே மாதிரி தாங்க நம்முடைய நாவு தான், நல்ல நாவு தான், அது நன்மைகளை செய்யக்கூடியதான், நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியதான், நல்லா ருசி பார்க்கிறது தான், நல்லா சாப்பிடுறதுக்கு உதவுதான், எல்லாம் கரெக்ட். ஆனா அதுவே நமக்கு தீமை உண்டு பண்ண முடியும், உண்டு பண்ணும். சொல்ல போனா நன்மை உண்டாகிறதை விட அதிகமாய் தீமையை செய்கிறதாக இருக்கிறது. அப்போ இந்த நாவை எவ்வளவு கவனமா பயன்படுத்தணும் யோசித்து பாருங்க. இன்றிலிருந்து அளவோடு பேசுங்கள், யோசித்து பேசுங்கள். என்னுடைய வார்த்தை என்னையே கரைப்படுத்தி விடக்கூடாது, என்னையே தொலைத்து விடக்கூடாது, என்னையே மோசம் போக்கி விடக்கூடாது, என்னுடைய அழிவுக்கு என்னுடைய நாவே காரணமாயிருக்க கூடாது, என்னுடைய நாவினாலே பிறர் அழிந்து போகக்கூடாது, என்னுடைய நாவினாலே பிறர் வருத்தப்படக்கூடாது, என்னுடைய நாவினாலே பிறர் துன்பப்படக்கூடாது என்ற எண்ணத்தோடு கூட ஒவ்வொரு முறையும் பேசுங்கள். ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் நான் பேசுகிற வார்த்தை ஒவ்வொரு நாளும் காலையில அதான் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தனும் காலையில் எழும்பின உடனே சீமாரை எடுத்து தன்னை ஒரு 50 தடவை அடித்துக் கொள்ள வேண்டுமா. ஏன்னா வாயை திறக்க கூடாது, இன்னைக்கு நீ கேட்டியா அப்படின்னு ஒரு 50 தடவை அடிச்சுக்கணும். தேவையற்றது பேசக்கூடாது, அளவா தான் பேசணும், எல்லாம் கேட்டுக்குமா, வாய் எல்லாம் கேட்டுக்குமா. ஆனா அன்னைக்கு முழுவதும் என்ன செய்யுமா, வாயில வந்ததெல்லாம் பேசுவான். அதனால என்ன செய்யணுமா, ராத்திரி படுக்க போறதுக்கு முன்ன செருப்பு எடுத்து 50 தடவை அடிக்கணுமா. நான் சொன்னது கேட்டியா, நான் சொன்னதை கேட்டியா, தேவையில்லாதெல்லாம் பேசுனல அப்படின்னு செருப்பு எடுத்து அடிக்கணுமா. யோசித்து பாருங்க, ஒருத்தன் வெளி உலகத்தான் அப்படி சொல்றான்னா நம்முடைய நாவு எவ்வளவு மோசமானது கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனால கண்டிப்பாக இந்த நாவு தேவன் கொடுத்த நாவு தான், ஆனா கவனமா பேசணும். இரண்டாவதாக நம்முடைய இருதயம், அல்லேலூயா, நம்முடைய இருதயம் தான் ரொம்ப அருமையான இருதயம். இருதயம் செயல்படாவிட்டா செத்து போயிருவோம். இருதயம் சரீரத்தின் ரொம்ப முக்கியமான ஒரு அவயவம், அப்படித்தானே? காற்று இல்லாம யாராவது இருக்க முடியுமா? காற்றுல பிரச்சனைன்னா வாழ முடியுமா? யோசித்து பாருங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு நல்ல இருதயத்தை கொடுத்திருக்கிறார், அல்லேலூயா. அதுதான் பம்ப் பண்ணுது, அதான் சிந்திக்க வைக்குது, எல்லாமே அந்த இருதயம் நல்லா செய்யுது. ஆனா எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, எரேமியா 17:9, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதா இருக்குது. சாதாரண கேடு இல்ல, எப்படிப்பட்டது, மகா கேடு உள்ளது. நம்ம நினைக்கிறோம் இருதயம் நல்லது நல்லது, இருதயம் நல்லது, அதை செய்து இதை செய்து என்ன வாழ வைக்குது, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா இந்த வேதம் என்ன சொல்லுது தெரியுமா, எல்லாவற்றை பார்க்கலும், கண்ணை காட்டிலும், நாவை காட்டிலும், வாயை காட்டிலும், காலை காட்டிலும், கையை காட்டிலும், அதான் எல்லாவற்றை பார்க்கலும் ஆண்டவர் சொல்றாரு. கையை விட, காலை விட, கண்ணை விட, வாயை விட, நாக்கை விட இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நமக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அல்லேலூயா. ஏன்னா இருதயம் எல்லாம் வாழ முடியாது. அதான் சொல்றேன், எந்த ஒரு பொருளையும் நன்மைக்கு பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம், அப்படித்தானே? இப்ப ஒரு பைக்கு நமக்கு இருக்கிறது, அந்த பைக்கை நம்ம கரெக்டா ஓட்டி, மெதுவா ஓட்டி, கரெக்டா வந்து சர்ச்சுக்கு வந்து நம்முடைய வேலைக்கு போய் அதை பயன்படுத்தலாம். அதையே நம்ம ரேஸ் பண்ணோம்னா, ரேஸ் ஓட்டணும்னா என்ன ஆகும், விபத்து கண்டிப்பா நடக்கும். நல்லதுதான், பைக் நல்லதுதான், கார் நல்லதுதான். ஆனா அதை தவறாக பயன்படுத்தினா அது நமக்கு தீமையை வருவிக்கும். அதே மாதிரிதான் இந்த இருதயம் நல்ல இருதயம் தான், இருதயம் நமக்கு தேவைதான். ஆனா அந்த இருதயம் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார், அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த இருதயம் என்ன செய்யுமா, யோபு புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது. யோபு 31:27, என் மனம் ரகசியமா என்ன செய்யுமா, மயக்கப்பட்டு என் இருதயம், என் மனம் என்ன செய்யுமா,
ரகசியமாய் மயக்கிருமா. நம்ம இருதயமே நம்மளை மயக்கிருமா. மயங்கினா என்ன ஆகும்? என்ன செய்யறனே தெரியாது. நம்முடைய இருதயம் நல்ல இருதயம் தான், ஆனா அது மகா கேடுள்ளது. ஏன்னா அது நம்மையே மயக்கிறோம். நமக்கு தெரியாமலே சில காரியங்களை நடத்திரும் அந்த மனம். நமக்கு தெரியாமலே சில காரியங்களை சிந்திக்கும். நம்ம மயக்கி விடும் அந்த இருதயம். அல்லேலூயா. அதனால்தான் நல்ல பையனா இருப்பான், நல்ல பிள்ளையா இருப்பான், ரொம்ப நல்ல குணமா இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அவனையே தெரியாம, அந்த பிள்ளையே தெரியாம அந்த மனம் என்ன செய்யுச்சு? அவளை மயக்கிருச்சு. அல்லேலூயா. வேற வெளியே இருந்து யாரும் வந்து மயக்கல, அவன் மனமே அவனை மயக்கிருச்சு. இது பரவாயில்லையே, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் மனம் மயக்கிருச்சு. அப்போ அது நல்லதா? இல்ல, அது மகா கேடு உள்ளது. நம்ம யாராவது மயக்கிறாங்கன்னா ஓகேவா? நம்ம பிள்ளைகளையோ நம்ம பையன்களையோ யாராவது மயக்கிறாங்கன்னா ஓகேவா? இல்ல. ஏன்னா அது மகா கேடுள்ளது. அல்லேலூயா. அது ரகசியமாய் மயக்கும் நம்ம. இரண்டாவதாக ஏசாயா 44 அதிகாரம் 20 வசனத்திலே சொல்லி இருக்கிறது. ஏசாயா 44:20 சொல்லி இருக்கு, அவன் சாம்பலை மேய்கிறான், வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. வஞ்சிக்கப்பட்ட மனம். நம்முடைய மனம் வஞ்சிக்கப்படக்கூடியது. அநேகரிடம் வஞ்சிக்கப்படுகிறது. சாத்தான் வஞ்சனை செய்கிறான். அந்த வஞ்சிக்கப்படுகிறது இந்த இருதயம் தான், இந்த மனம் தான் வஞ்சிக்கப்படுகிறது. எவ்வளவு காரியத்தில் நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? யோசித்து பாப்பா. ஐயோ, எப்படிதான் இதை செஞ்சோம், எப்படிதான் இதற்கு இடம் கொடுத்தோம், எப்படிதான் இதை வாங்கணும், என்ன தோணிச்சுன்னு தெரியல, இப்படி ஒரு காரியம் நடத்திட்டனே, செஞ்சிட்டனே. ஏன் அப்படின்னா நம்முடைய மனம் நம்மை வஞ்சித்து விடுது, மோசப்படுத்தினது. வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. அப்படின்னா இந்த இருதயம் நம்மையே மோசப்படுத்தும். அதனால இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இருதயம் ரொம்ப நல்லதுதான், ரொம்ப முக்கியமான பணியை செய்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த இருதயம் நம்மை மயக்கும், நம்மை வஞ்சிக்கும். அப்போ இந்த இருதயத்தை ரொம்ப கவனமா வச்சிருக்கணும். அல்லேலூயா. என்னை என்ன செய்யக்கூடாது? மயக்கிடக்கூடாது, என்னை வஞ்சித்திடக்கூடாது. ஒவ்வொரு நாள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா, என்னுடைய இருதயம் வஞ்சிக்கப்படக்கூடாது, என்னுடைய மனம் மயக்கப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 30 அதிகாரம் 17 வசனத்திலே வாசிக்கிறோம். உபாகமம் 30:17 சொல்லி இருக்கிறது, இது நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் மனம் பேதித்து, ஆக்சுவலா அது பேதலித்து அப்படின்னு வரணும். மனம் பேதலித்து இழுப்புண்டு போய் அப்படின்னா என்ன? ஒரு பக்கம் இழுக்குமா, அதாவது நியாயத்தை விட்டு அப்புறம் இப்புறம் போகுமா. அதான் பேதலித்து இழுப்புண்டு. பேதலித்து இழுப்புண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயத்தை விட்டு விலகி போமா. அதான் பேதலிக்கிறது. அதாவது தராசுல ஒரு பக்கம் இழுக்குதுன்னு சொல்றோம்ல, இந்த பக்கம் இழுக்குதுன்னு சொல்றோம். அதே மாதிரி நம்முடைய மனம் தவறான பக்கம் இழுக்கும். நம்ம ஒரே காரியத்தை நம்ம என்ன செய்வோம்? நமக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்திக் கொள்ளுவோம், அதை வேறு விதமாய் சிந்திப்போம், இழுக்கும். ஒரு ஒரு வீட்டுல ஒரு மகன் வந்து, அவனுக்கு ஒரு தங்கை உண்டு. அந்த தங்கை கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க. இந்த மகனும் கல்யாணம் முடிஞ்சு அம்மா கூட இருக்கிறான். அப்போ அந்த அம்மா கிட்ட ஒரு நாள் அவன் வந்து சொன்னானா, அம்மா ஒரு நல்ல காரியம், ஒரு தீமையான காரியம் அப்படின்னா, நல்ல காரியம் ஒண்ணு, கெட்ட காரியம் ஒண்ணு அப்படின்னு சொன்னானா. என்ன நல்ல காரியம் கெட்ட காரியம்? ஆமாமா, ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, ஒரு கெட்ட காரியம் நடந்திருக்குது அப்படின்னா. அப்போ நான் எதை முதல்ல சொல்லட்டும் நானா? அப்போ நீ கெட்ட காரியத்தை முதல்ல சொல்லாத, நல்ல காரியத்தை சொல்லு அப்படின்னாங்களாம். நல்ல காரியமா? நம்ம தங்கச்சி இருக்கல, அவ தனி குடித்தனம் போயிட்டாளா? என்ன செய்யிட்டாளா? தனி குடித்தனம் போயிட்டாளா? உடனே இந்த மாமா, எப்பா எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணேன், என் பிள்ளை தனியா போகணும்னு ஜெபம் பண்ணேன், அவன் தனியா போயிட்டாளா, இனி அவன் நல்லா இருப்பா. அப்பா, ஒரு பெரிய பாறை என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னா. சரி, அடுத்து கேட்டாங்களா, அம்மா அந்த கெட்ட காரியத்தை சொல்லு அப்படின்னாங்களா. அவன் சொன்னானா, அம்மா நானும் தனியா போறேன், எனக்கு வீடு பார்த்துட்டேன். நானா ஒன்னம்மா நாசமா போவேன், நீ என்ன விட்டு போறியா? உனக்கு மனசாட்சி இருக்கா? என்னை அப்பாவை விட்டு நீ போலாமா? நீ என்னோட இருப்பேன்னு தான் அப்படி பண்ண. ஒரே காரியம் தான். என்னது? மகன் தனியா போறதும் பாருங்க, இதுவும் 2 குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரே காரியம் தான். ஒன்றை ஏற்றுக்கொள்ளுகிறது, மற்றொன்றை என்ன செய்கிறது அப்படின்னா, இது ஒரு பக்கம் இழுக்குது. தன்னுடைய மகள் தனியா போயிடணும், தன்னுடைய மகன் என்ன செய்யக்கூடாது?
தனியா போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதுதான் இழுக்கிறது, பேதலிக்கிறது, ஒரு பக்கமா இழுக்குது. நம்ம ஒரு சைடு பேசுறது, ஒரு சைடா பேசுறது, அதுதான் இருதயம். அப்படி நம்ம செய்யவே கூடாது. தன்னுடைய மகளுக்கும் ஒரு நியாயம், தன்னுடைய மகனுக்கும் ஒரே நியாயம். எல்லா பக்கத்திலும் நியாயம் பேசுகிறவர்களா இருக்க வேண்டும், ஒரு பக்கம் இழுக்க கூடாது. அதுதான் மனம் பேதலித்து இழுப்புண்டு போக கூடாது. நியாயத்தை பேசுறவளா இருக்கணும், நியாயமாய் செயல்படுகிறவளா இருக்கணும். அப்பதான் நம்ம மனம் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:4 பவுல் எழுதும்போது விதமாய் சொல்லுகிறார், உங்களுடைய மனம் குருட்டாகப்பட்டும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். ஹல்லேலூயா. பொல்லாத பிசாசவன் நம்முடைய மனதை குருடாக்குகிறான். நல்ல மனதுதான், நல்ல மனசுன்னு சொல்லுவாங்களே, அவளுக்கு நல்ல இருதயம்ப்பா, நல்ல மனசுப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சில வேளைகளில் இந்த பிசாசானவன், இந்த பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன் நம்முடைய மனதை குருடாக்கி விடுவான். சரியானதை பார்க்க விடாதபடி நம்முடைய இருதயத்தை குருடாக்கி விடாத. என்ன செய்யறதுனே தெரியல, என்ன செய்யறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அதை அப்படி குருடாக்க பண்ணிடுவான். அப்போ இந்த மனதை எவ்வளவு நல்லா கையாளணும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த மனதை நம்ம எப்படி கையாளணும்? ஹல்லேலூயா. இது மன மேட்டிமை அடையும். பாருங்க, 2 நாளாகமம் 26:16 வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 26:16 அங்கே சொல்லி இருக்கிறது, கேடுண்டாகும் மட்டும் அவன் மன மேட்டிமை அடைந்தான் என்று சொல்லி இருக்கிறது. கேடுண்டாகும், அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமை ஆயிருச்சு. சிலவங்களுடைய இருதயம் மேட்டிமை. மேட்டிமைன்னா என்னது? மேட்டிமை என்றால் என்ன? பெருமை, அகந்தை. நான் என்ன விட்ட ஆள் இல்லை, நான் அப்படி, நான் இப்படி, நான் உயர்ந்தவர், நான் படித்திருக்கிறேன், நான் பெரிய வேலையில் இருக்கிறேன், நான் உயர்ந்த ஜாதி, என்னுடைய வீடு பெரிய வீடு. மனமேட்டிமை. இந்த மனமேட்டிமையை கர்த்தர் வெறுக்கிறார். இப்போ இந்த மனசை எவ்வளவா நமக்கு மனமேட்டிமை வந்துடக்கூடாது, மயக்கப்படக்கூடாது, நம்மை வஞ்சிக்கப்படக்கூடாது, நம்முடைய மனம் ஒரு பக்கம் பேதலிக்க கூடாது, இழுக்க கூடாதுன்னா இந்த மனதை எவ்வளவு கரெக்டா நம்ம கவனிக்கணும். யோசித்து பாருங்க. இதெல்லாம் செய்ய விடாம நம்முடைய மனதை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். நம்முடைய மனம் மயக்கப்படக்கூடாது, நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது, நம்முடைய மனம் ஒரு பக்கம் இழுக்கக்கூடாது, நம்முடைய மனம் குருடாக்கப்படக்கூடாது. அப்படின்னா இந்த மனதை, இந்த இருதயத்தை எவ்வளவாய் நம்ம பாதுகாக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனால தான் சொல்லப்படும், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள சொல்லி. எல்லா காவலோடும் எவ்வளவு காக்க முடியுமோ அவ்வளவு காத்து இந்த இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இருதயம் இல்லாம வாழ முடியாது. இருதயம், சிந்தையும் கண்டிப்பா நமக்கு தேவை. ஆனா அது அநேக தீமைகளை செய்யக்கூடியதா இருக்கிறது. அது நம்மை மயக்கும், அது நம்மை வஞ்சிக்கும், அது நம்மை பேதலிக்க செய்யும், அது நம்மை என்ன செய்யும்? குருடாக்கும், மேட்டிமை அடைய செய்யும், பெருமை அடைய செய்யும். அப்போல்லாம் சீமாரை எடுத்து அடிக்கணும். நமக்கு எப்போது பெருமை வந்தா நம்ம எங்க இருந்தாலும் 2 அடி போட்டுக்கணும். இப்படி இப்படி பெருமை வந்திருக்கு, வந்திருக்கு, பெருமைப்படாத, பெருமை பேச. சிலவங்க பேச்ச கேட்டா அவங்க தான் பிரதமர் மாதிரியே இருக்கும். ஆமா, ஒண்ணுமே இருக்காதுங்க, ஒண்ணுமே இருக்காது. ஆனா பேச்சு மட்டும் கேட்டா எலிசபெத் ராணி மாதிரி, குயினி மாதிரி அப்படியே. மேட்டிமை ரொம்ப பாவம் தெரியுங்களா? ஒரு மனுஷனுடைய மனம் மேட்டிமை அடையக்கூடாது. ஆனா மனம் மேட்டிமை அடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னொன்னு செய்யும். நீதிமொழி 5:12 சொல்லி இருக்கிறது. நீதிமொழி 5:12 சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயோ ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. கடிந்து கொள்ளுதலை நம்முடைய மனம் என்ன செய்யும்? அலட்சியம் பண்ணும். அலட்சியம் பண்ணவே கூடாது. உண்மையிலே சொல்ல போனா எல்லா மனுஷனுக்கும் கடிந்து கொள்ளுகிற யாராவது இருக்கணும். அதுதான் உண்மையான அன்பு. ஒரு மனைவி கணவனை கடிந்து கொள்ளணும், கணவன் மனைவியை கடிந்து கொள்ளணும், பிள்ளைகளை பெற்றோர்கள் கடிந்து கொள்ளணும், நண்பர்கள் ஒருவருக்கு ஒரு தவறான காரியம் பேசப்படும் போது, செய்யப்படும் போது கடிந்து கொள்ளணும். அதுதான் உண்மையான அன்பு. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்குது, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணி. சொல்லிட்டு பாருங்க, பாஸ்டர் எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாரு. அப்படியெல்லாம் இருக்க முடியுமா? பாஸ்டர் சொல்லத்தான் செய்வார், அவர் வேலை அதுதானே, அவர் சொல்லுவாரு அப்படின்னு மனம் என்ன செய்யும்? அலட்சியம் பண்ணும். வெள்ளிக்கிழமை பாஸ்டர் இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களை எல்லாம் வர சொல்லி இருக்கிறார். ஆமா, அங்க போன உடனே இப்ப நடக்க போதாக்கும், என் கடன் தீர போவதாக்கும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போவதாக்கும்.
ஊடு, அலட்சியம். என் மனம் அலட்சியம் பண்ணும். கடிந்து கொள்ளுதலை, நீ வராட்டி இப்படி, நீ வரணும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றத அலட்சியம் பண்ணக்கூடாது. நம்முடைய மனம் அலட்சியம் பண்ணும், விடவே கூடாது. யாராவது நம்மை கடிந்து கொண்டா திட்டுனான்னு வச்சுக்கோ. கடிந்து கொள்ளுதல்னா என்னமோ எனக்கு கடிக்கிற மாதிரி அப்படி எல்லாம் இல்ல. யாராவது நம்மளை திட்டுனா நல்லது, திட்டட்டும், இன்னும் கொஞ்சம் திட்டு. அதுல இல்லையா தாவீது சொன்னானே சீமையை பார்த்து, அவன் பேசிட்டு போறான், அவன் சொல்லிட்டு போறான் அப்படின்னு சொல்றவங்களாக நம்ம இருக்கணும். கடிந்து கொள்ளுதல், யாராவது நம்மை கடிந்து கொண்டால் என்றால் மனம் அலட்சியம் பண்ணக்கூடாது. அவன் கடிந்து கொள்ளுதல அவளுடைய அன்பு இருக்கிறது, அதுல ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது, அதை நாம் விடணும், அதை விட்டுறணும். அவங்க சொன்னது சரிதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணுமே தவிர, ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க, சொல்லிட்டு போறாங்க, நான் என் வழியா போவேன், நான் நடக்கிற மாதிரி தான் நடப்பேன், இருக்கவே கூடாது. கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, போதகத்தை நான் வெறுத்தேனே. அல்லேலூயா. ஒரு நாள் இப்படி சொல்ல வேண்டியது வரும். அல்லேலூயா. கடைசியாக மார்க் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. மார்க் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய், ஜனங்களை பிரியப்படுத்த மனது உண்டாகும். இது அடுத்த ஸ்டெப். அவங்களை எப்படி எல்லாம் பிரியப்படுத்தலாம், இது இந்த மனம் செய்யும். இல்ல, ஒன்னே ஒன்னு சொல்லணும், என்னுடைய வாழ்க்கையில நான் பிரியப்படுத்த வேண்டியவர் ஒரே ஒருவர் தான், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் இயேசு கிறிஸ்து. நான் அவரை பிரியப்படுத்துவேனே தவிர மனுஷனை பிரியப்படுத்தும்படியா நடந்து கொள்ள மாட்டேன். இன்னைக்கு மனுஷன் செய்கிற பெரிய தப்பு அதுதாங்க, மனுஷனை பிரியப்படுத்த பார்க்கிறான். இல்ல, நான் மனுஷனையா தேவனையா யாரை பிரியப்படுத்துவேன்? நான் மனுஷனை பிரியப்படுத்தினால் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்றார். அல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளைகளானால் மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது. நம்ம யாரை பிரியப்படுத்தணும்? தேவனை மட்டும்தான் பிரியப்படுத்தணும். அதுதான் நல்ல மனது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியங்களை குறித்து யோபு சொல்றார். யோபு 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். யோபு 15:12, உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? உம்முடைய இருதயம் உங்களை எங்கேயோ கொண்டு போகும். இங்கதான் இருந்தாலும் இப்ப நினைப்பு டிவிலையும் வடையில இருக்கு. இன்னைக்கு சீக்கிரம் போயிடணும், போன வாரம் வடை கிடைக்கல, நினைப்பு இங்க இருந்தாலும் இருதயம் எங்கேயோ நம்மளை கொண்டு போகுது. ஒருவேளை சொல்லிட்டு வந்திருப்போம், 10:30 மணிக்கு முடிச்சிருவாரு, இன்னைக்கு பாஸ்டர் பிரசங்கம் 10:30 மணிக்கு முடிஞ்சிடும், நான் 10:45 வந்துருவேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இப்ப 10 மணிக்கே அது துவங்கிரும். நீ 10:45 அங்க இருப்பேன்னு சொன்னியே, 10:45 வந்துருவேன்னு சொன்னியே, நீ லேட் ஆகும் போல் இருக்க, பாஸ்டர் இன்னைக்கு இழுப்பாரு போல் இருக்க, மனது அங்கே போகும். அதான் சொல்றாரு, உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? ஆமா, இருதயம் நம்மை தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் கொண்டு போகும். ரொம்ப கவனமா இருக்கணும். மனத்தை அலைவாய விடக்கூடாது. மனதை ஒருமுகப்படுத்தணும். மனதிலே ஒரே சிந்தையா இருக்கணும். அதனால கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையே உங்களே காணப்பட கடவுது, வேறு சிந்தையா இருக்கக்கூடாது என்று வசனம் சொல்லி இருக்கிறது. மனதை ரொம்ப கட்டுப்படுத்தணும். கண்ட்ரோல் யுவர் மைண்ட் ரொம்ப முக்கியம். மனதை அலைவாய் விடக்கூடாது. அதை நினைச்சு இதை நினைச்சு அங்க அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாம் இல்ல. தேவன் என்னை எந்த பாதையில நடத்துகிறாரோ அந்த பாதையிலே தான் நான் நடப்பேன். மனதை விட்டுறாதீங்க, மனதை அலைவாய் விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுடைய மனது, உங்களுடைய இருதயம் உங்களை எங்கேயோ கொண்டு போகும். அது நல்ல இடமா இருக்காது. மனம் கொண்டு போகிற இடமெல்லாம் நல்ல இடமா இருக்காது. தேவன் கொண்டு போகிற இடம் தான் நல்லா இருக்கும். அல்லேலூயா. அதனால்தான் நீதிமொழியில் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. தன் மனதை அடக்குகிறவன். யாரால உங்க மனதை அடக்க முடியுதா? உங்களால மனதை அடக்க கற்றுக்கொள்ளணும். மனம் எங்க இல்லாம போகும், எதையெல்லாமோ யோசிக்கும், அதை செய் இதை செய் நல்லா சொல்லும். வெயிட் வெயிட் வெயிட், ஸ்டாப். மனசுகிட்ட பேசணும். எங்க எங்கே போயிட்டு இருக்கிறிய, அதெல்லாம் எனக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு என்ன கொண்டு போறிய, வெயிட் வெயிட், நிறுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிக்கணும். மனது எங்கேயோ போகும்போது வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். எல்லாத்தையும் மொபைல் இருக்கு, பைபிள் இதுல இருக்குது. மனசு நம்மளை எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கு, பழைய காலத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். முந்தின காலத்துக்கெல்லாம் ஐயோ அந்த அன்னைக்கு போனா எப்படி இருந்துச்சு, லண்டனுக்கு போனேன் அப்படி இருந்துச்சு, துபாய்க்கு போனேன் எப்படி இருந்துச்சு, மலேசியா போனோம், அதையே நடிச்சுட்டு நிறுத்து நிறுத்து, அங்கெல்லாம் போகாத, நீ இப்போ இங்க வா, வேதத்தை வாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. மனதை கண்ட்ரோல் பண்ணும். இப்ப இன்னைக்கு 2 காரியத்தை தான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு,
நாவை கண்ட்ரோல் பண்ணு, இன்னொன்று மனசை கண்ட்ரோல் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. இது ரெண்டு தான் ரொம்ப மோசமானது. மகா கேடு உள்ளதுன்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா? அது பெரிய காட்டையை கொளுத்தக்கூடிய ஒண்ண இங்க வச்சிருக்கிறார் ஆண்டவர். நம்முடைய ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தக்கூடிய ஒண்ண ஆண்டவர் நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அப்ப அதை நம்ம எவ்வளவு கவனமா பயன்படுத்தணும். நம்ம ஒரு பையன் கையில அவங்க அப்பா கத்தியை கேட்டாரு, அறிவாளை கேட்டாரு, கொண்டு கொடுறாருன்னா இந்தா கொண்டு கொடுறான்னு சொல்ல, டேய் பத்திரமா கொண்டு போ. சொல்லுமா சொல்ல மாட்டோமா? பத்திரமா கொண்டு போடா, பத்திரமா ஓட்டுறா வண்டிய, பத்திரமா வைடா, நல்லதுதான், ஆனா பத்திரமா கொண்டு போ, கவனமா கொண்டு போ, கவனமா வை. சொல்லுமா இல்லையா? அதே மாதிரிதான் நமக்கு எல்லா அவயவங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த அவயவங்களை சரியாய் பயன்படுத்தணும். முக்கியமா நாவை கண்ட்ரோல் பண்ணுங்க. தேவையற்ற வார்த்தைகளை பேசாதீங்க. ஒருவரை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை பேசாங்க, ஒருவருடைய குற்றத்தை பேசாதீங்க. அது உங்களையே கரைப்படுத்தும், உங்களுடைய ஆயுளே கரைப்படுத்தும், உங்களுடைய ஆயுளே அழித்து விடும். வேற எங்கேயும் இல்லைங்க, அது உங்களுக்குள்ளேயே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, இருதயம் கண்ட்ரோல் பண்ணுங்க. இருதயம் நமக்கு தெரியாம எங்கேயும் நம்ம கொண்டு போக கூடாது. இருதயம் நம்ம மயக்க கூடாது. இந்த இருதயம் நம்மளை மயக்கிறோம். பரவாயில்ல, அது சர்ச்சில் எல்லாம் சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னாரு, ஆனாலும் இது ரொம்ப நல்லா இருக்குது. இல்ல, மயக்க கூட விடக்கூடாது, நம்ம வஞ்சிக்க விடக்கூடாது, நம்ம ஒரு பக்கம் இழுக்க கூடாது, நேர்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ரெண்டு தான் சொல்லி இருக்கிறேன். ஒன்று, நம்முடைய அவயவத்தில் ரெண்டு காரியம். ஒன்று காட்டை கொளுத்துகிற நாவு, இன்னொன்று இருதயத்தை மயக்கும், நம்முடைய எண்ணங்களை மயக்கும் இருதயம். ரொம்ப கவனமா இருக்கணும், மகா கேடு உள்ளது. அப்ப இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணோம், எப்படி நம்ம கையாளணும் யோசித்து பாருங்க. இது நம்ம கிட்ட தான் இருக்குது, அது நமக்குள்ளே தான் இருக்கு. இதை விட முடியாது, இது இல்லாம வாழவும் முடியாது. நாவு இல்லாம வாழ முடியுமா? இருதயம் இல்லாம வாழ முடியுமா? வாழ்ந்துதான் ஆகணும், ஆனா கவனமா வாழணும். ஏதேன் தோட்டத்துல அது வச்சிருக்கிறாரு, நீ தான் புசிக்க கூடாது, புசிக்க கூடாதுன்னு தான் சொன்னாரு. அங்கே ஜீவ விருட்சத்தின் கனி இருந்ததுல, ஒரே தோட்டம் தான், அங்கே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி இருந்தது, அதே ஜீவ விருட்சத்தின் கனி இருந்தது. அவன் தேடி போனது எதுன்னா, எது அவனை அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா அந்த நன்மை தீமை அறியத்தக்க, அதுதான் கண்களின் இச்சை. கண்ணை பத்தி பேசணும் ஒரு நாள். கண்ணு இருக்குதே, இவ்வளவுதான் இருக்கு, இந்த கண்ணு செய்யற வேலை, அப்பா பாபா, கண்ணை பத்தி பேசும் ஒரு நாள். ஹல்லேலூயா. ரொம்ப கவனங்க. ஏன்னா இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முடமாக்கிரும், ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துரும். இந்த ரெண்டு மேல நமக்கு ரொம்ப கண்ட்ரோல் இருக்கு. கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? Glory to God. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சொல்லுங்க, எனக்கு கொடுத்த இந்த நாவுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த இந்த இருதயத்திற்காக ஸ்தோத்திரம். ஆனா என்னையும் அறியாம இந்த நாவு பேசி விடுகிறது. என்னால நாவை கண்ட்ரோல் பண்ண முடியல ஆண்டவரே. எவ்வளவுதான் சொன்னாலும் என்னை நாவை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. வார்த்தைகள் வந்துட்டே இருக்குது, யோசிக்காம பேசிடுறேன். ஆண்களும் சரி, பெண்களும் சரி. இதுல பெண்கள் ஒருவேளை அதிகமா இருக்கலாம், ஆனாலும் யாரானாலும் நாவை கண்ட்ரோல் பண்ணுவான். ஏன்னா அது பெரிய காட்டை கொளுத்தும், நம்முடைய ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தும், அது நம்முடைய சரீரத்தையே மோசப்படுத்தும். அதே மாதிரி இருதயம், நம்முடைய இருதயம் நம்மை மயக்கிறோம், நம்மை மோசப்படுத்தும், வழுவி போக செய்யும். ரெண்டையும் ஆண்டவரே, இந்த ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. நான் இனிமே என்னுடைய நாவை கண்ட்ரோல் பண்ணணும், என் மனசையும் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு நினைக்கிற மாதிரி பேச விட மாட்டேன், அது நினைக்கிற மாதிரி என்னுடைய இதயத்தை போக நழுவ விட மாட்டேன், கண்ட்ரோல் பண்ணுவேன். ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க, எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா. என்னுடைய நாவை நான் கண்ட்ரோல் பண்ணணும், என்னுடைய இருதயத்தை நான் கண்ட்ரோல் பண்ணணும். எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த கிருபை தருவார். ஏன்னா இது ரெண்டையுமே நமக்குள்ளே வச்சிருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய ரெண்டு எதிரிகளை பார்த்தோம் இன்னைக்கு.
வீட்டுக்குள்ளே கள்ளன், வீட்டுக்குள்ளே திருடன். எவ்வளவு கவனமா இருக்கணும். வெளியிருந்து வந்தா நம்ம கவனமா இருக்கலாம். வீட்டுக்குள்ளே திருடன் இருந்தா அதே மாதிரிதான் நமக்குள்ளே இருக்கிற இந்த 2 அவயவங்கள் நம்மை மோசம் போக்கும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த 2 அவயவங்களை குறித்து எங்களுக்கு நீ சொன்னதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எங்களுடைய நாவையும் எங்களுடைய இருதயத்தையும் கண்ட்ரோல் பண்ணத்தக்கதாக, கட்டுப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. அது எங்களையே கெடுத்து விடாதபடி, எங்களையே மோசம் போக்கி விடாதபடி, எங்களையே மயக்கி விடாதபடி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரே எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.